அரசியல் எதிரி திமுக நம்ம சொல்றது என்ன, குடும்ப அரசியல், மன்னராட்சி முறை மாதிரி அவங்களுடைய வரிசையா அப்படி ஆட்சியில் வராங்க, முதலமைச்சர் அவங்க கீழே தான் தமிழ்நாடு இருக்கணுமா, நான் பட்டா எழுதியா கொடுத்துருக்கு தமிழ்நாட்டை அப்படின்ட்டு ஒரு விமர்சனத்தை டிவி கட்சியில இருந்து வைக்கணும். விஜயகுல அதான் விமர்சனம் வைக்காரு, குடும்ப ஆட்சி குடும்பாட்சி மன்னராட்சின்னு சொல்லிட்டு. சோ அப்போ காங்கிரஸ்ல மட்டும் என்ன இருக்கு, இவங்களுக்கு முன்னாடி அவங்க தானே, சோ அவங்க தானே பரம்பரையா அப்படியே வராங்க. சோ அப்ப அதுக்கு மட்டும் எப்படி கூட்டணி வச்சா சரியாகும்? தமிழ்நாட்டில் உள்ள பாதி பிரச்சனைக்கு காங்கிரஸ் தான் காரணம். விஜய் வட்டம் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து நிற்கும். சோ அப்படிங்கும் போது நம்மளை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் கூட்டணி வைங்க, கண்டிப்பா நீ கூட்டணி வைக்கலாம், தவறே கிடையாது. ஏன்னா நீங்க முதல்ல சொல்லிட்டீங்க எங்களை நோக்கி வர்றவங்க எங்கள் தலைமைச் செயலர்களும் கூட்டணி வைப்பட்டு, அதான் நல்லதும் கூட. ஏன்னா இப்ப முதலாக தேர்தலை சந்திக்கணும்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சந்திச்சு நமக்கு அது வந்து ஏதாவது ஒரு அதிகாரம் கிடைக்கணும், நம்ம ஒண்ணுமே இல்லாம போயிடக்கூடாது. இப்போ விஜயகாந்த் அவர்கள் கூட முதல் கட்சி அரசும் தனியா நின்றார் 234 தொகுதியில். அதுல என்ன சாதிக்க முடிஞ்சு, அவர் மட்டும் தான் ரீசன் ஜெயிச்சாரு, மத்தவங்க ஜெயிக்க முடியல. அதுக்கப்புறம் கூட்டணி வச்சு எதுக்கு சந்தஸ்லாம் வந்தாரு. சோ அப்படிங்கும் போது அதுல இருந்து ஒரு படிப்பினை கட்சி வர நீங்க தெளிவா இருக்கீங்க, அதெல்லாம் ஓகே தான். சோ ஆனா காங்கிரஸ் கூட தலைமை வச்சுதான் வர சமைப்பாங்க, அங்கதான் ஒண்ணுமே இல்லையே. இப்போ இந்த பிஸ்மி சொல்றது கேட்டீங்கன்னா காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா திமுக போய் நம்ம என்னது கிடைக்க போகுது, விஜயாவிட்ட போனா நம்மளுக்கு ஆட்சி பங்கு, அது மட்டும் இல்லாம கேரளா பாண்டிச்சேரி எல்லா ஸ்டேட்டுமே விஜயாவுக்கு செல்வாக்கு இருக்கு, அதை வச்சு நாமளும் வளர்ந்துடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா விஜய் நோக்கி தான் வருவாங்க சொல்றாரு. ஆமா ரைட்டு தான், அவங்க வரலாம், ஆனா விஜயாவில் ஏத்துக்கலாமா? அது காங்கிரஸ் தானே பலமாகும், விஜய்க்கு எப்படி பலமாகும்? நம்ம தமிழர்களுக்கு துரோகமா இருந்து ஈழத்து தமிழ் கொல்லப்படுறது இங்க ஆட்சியில உட்காந்துட்டு துரோகத்தை பண்ணா காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சா எப்படிங்க ஏத்துக்க முடியும்? அது எப்படிங்க நம்ம ஆதரிக்க முடியும்?